ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஆண்டவன் ஒரு பொருளை ஒருத்தருக்கு இருந்து கண்டிப்பாக எழுதியிருந்தால் அது அவங்ககிட்டே சேருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் நம்மளுடைய விஜய் சார் தொட்டு கொடுத்த அந்த தாலியை நம்மளுடைய மல்லி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு நிச்சயதார்த்தம் ஆகிட்டனால இனிமே அவங்க கழுத்தில் இந்த தாலி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா விதியே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கில் நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் தான் அந்த தாலியை அறுத்துக்கிட்டு ஓட வைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்ம அரவிந்த் துரத்திக்கிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே அவங்களால அந்த திருடர்களை பிடிக்க முடியறது இல்லையா. எதாச்சும் நம்முடைய விஜய் சார் அட்ட வராங்க. காரில் இடித்து விழுந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சார் கையில் அந்த தாலியை விட்டுட்டு அந்த ரவுடியை ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை எடுத்து பார்த்தோம். இந்த தாலி நம்ம மல்லிக்கு நம்ம கையால் தொட்டு கொடுத்ததாச்சு. இது அவ கட்டிக்கிட்டு இருந்தது. இது எப்படி இவங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் கையில் அந்த தாலி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன மல்லி எங்களை மறந்துட்டேன்னு சொல்ல, இப்போ பார்த்தா நான் தொட்டு கொடுத்த தாலி நீ கட்டினத்தை இன்ன வரைக்கும் கழுத்தில் போட்டு இருக்கேன். உனக்கு கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் நீ இது வரைக்கும் எங்களை நினச்சிட்டு இதை போட்டுருக்கேன். பின்ன எதுக்காக எங்களுக்கு உதவி பண்ண மாட்டேற? நீ உண்மையிலே எங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் அன்பை நான் புரிஞ்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை சார், அது உங்கள்கிட்ட சேர வேண்டியது சேர்ந்துருச்சு, என்ன ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா என்ன சார் கோஇன்சிடெண்ட்டாக நீங்களும் நாங்களும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதிர்த்து எப்படி அரவிந்த் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சாருக்கு நம்ம மல்லி எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம விஜய் சார் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மல்லி கையில் மனசு விட்டு தனியாக பேசி, இந்த நிச்சயதார்த்தம் நிப்பாட்டு, நான் உன்னை அண்ணன் கையில் பேசி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், வெண்பாவுக்கு நீ அம்மாவே இதுக்கு மேலே உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த பிஞ்சு மனசை எவ்வளோ ஏங்கிட்டு இருக்குங்க அம்மா இல்லாத. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்மளுடைய விஜய் சார் இந்த முடிவை கண்டிப்பாக எடுக்க நம்மளுடைய மல்லியை கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அரவிந்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தை சொல்லி புரிய வச்சு அவரை டீசெண்டாக ஒதுங்க வைக்கிறதும் ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய அரவிந்த் கையில் எல்லா விஷயத்தை எடுத்து சொன்னால் அவர் புரிஞ்சுவிட மனப்பக்குவத்தில் தான் அங்கே இருக்காங்க. ஏன்னா அரவிந்த் அவ்வளோ நல்லவருங்க. இருந்தாலுமே நம்முடைய அரவிந்த் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு மல்லி அம்மாவாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நம்ம மல்லியை விஜய் சார் கூட சேர்த்து வைக்க தான் பார்ப்பாருங்க. ஒரு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.